Taste the Daily. IAS அதிகாரி என்றால் நீதிமன்றத்தை விட மேலானவர் என்று நினைத்துக் கொள்கிறாரா என சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை மாநகராட்சி ஆணையரை நோக்கி காட்டமான கேள்வியை முன்வைத்துள்ளது. ராயபுரத்தில் உள்ள விதிமீறல்கள் கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத மாநகராட்சி ஆணையருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருந்த நீதிபதிகள் வியாழக்கிழமை நேரில் ஆஜராகுமாறு ஆணையருக்கு உத்தரவிட்டுள்ளனர். மேலும் IAS அதிகாரி என்றால் நீதிமன்றத்தை விட மேலானவர் என்று நினைத்துக் கொள்கிறாரா எனவும் காட்டமான கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் விவசாய நிலத்தில் காட்டு யானைகள் நடமாடுவதால் நெல் சாகுபடி பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பட்டப்பகலில் விவசாய நிலத்தில் அடிக்கடி நுழையும் காட்டு யானைகள் பயிர்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். ஆடி மாதம் நெல் சாகுபடி துவங்கும் நிலையில் காட்டு யானைகளின் அட்டகாசத்தை வனத்துறையினர் தடுக்காமல் உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதே நிலை நீடித்தால் நெல் சாகுபடி முழுமையாக அழிந்து போய்விடும் என வேதனை தெரிவித்த விவசாயிகள் வனத்துறை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தனர். ஆடி மாசம் தொடங்க போகிறது. அனைத்து விவசாயிகளும் நெல் விவசாயம் செய்கின்ற பகுதி இந்த நாறு போட முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுகிறது. தமிழக அரசும் வனத்துறை அதிகாரிகளும் இந்த பகுதியில் வரும் காட்டு யானையை உள்காட்டுக்குள் துரத்தி இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் கண்டிப்பாக அனைத்து பொதுமக்களும் சாலையில் இறங்கி போராட்டம் நடத்துவதற்காக இருக்கிறோம் என்பதை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த விடியா திமுக அரசை கண்டித்து பணிகளை புறக்கணித்த மாநிலம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கலந்து கொண்டனர். மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் ஜாக்டோ ஜியோ சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விடிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். ஆண்டுக்கு 2 கோடி என்று சொன்னீங்களே, 10 கோடி ஆயாச்சு, எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது? ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளருடைய ஒட்டுமொத்த கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ ஆதரவு தெரிவித்து களத்திலே இறங்கி இருக்கிறது. ஜாக்டோ ஜியோவில் இருந்து இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அரசு பணியாளர் அத்தனை பேரும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களையும் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் மிக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.